இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா நான் தாம்மா சிவராம, கண்ணை திறந்து பாருமா. சிவராமா சொல்லுமா, சொல்லு அம்மா. ஏதாவது பேசுங்க அத்தை. சிவராமா பேசுமா. அம்மா அம்மா. டாக்டர் டாக்டர் டாக்டர். என்னாச்சு அத்தை? ஐயோ அத்தை, அத்தை கண்ணு திறங்க அத்தை, கண்ணு திறந்து பாருங்க. பாட்டி, பாட்டி, டாக்டர் பாட்டி, டாக்டர் டாக்டர் பாட்டி, டாக்டர் டாக்டர். என்னங்க பாட்டியை பாருங்க. பாட்டி என்னாச்சு? பாட்டி செக் பண்ணுங்க. அத்தை, என்னாச்சுமா? என்னாச்சுன்னு பாருங்க. டாக்டர், பாட்டி இப்பதான் கண்ணு முழிச்சாங்க, அதுக்குள்ள மயங்கிட்டாங்க. டாக்டர், எங்க அம்மா எப்ப கண்ணு திறப்பாங்க? சாரி சார், அவங்க மறுபடியும் கோமாக்கே போயிட்டாங்க. இப்ப அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. துளசி, நீ வீட்டுக்கு கிளம்பு. தியா ஸ்கூல்ல இருந்து இந்நேரம் வந்திருப்பால. அம்மா, பாட்டி இப்படி இருக்கும்போது அதான் பாட்டிக்கு சுயநினைவு வந்து வந்து போகுதுல்ல, சீக்கிரமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. கவலைப்படாத. வெற்றி, கூட்டிட்டு போப்பா. அம்மா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பாத்துக்கோங்கப்பா, வரேன். ஏதாவது அர்ஜென்ட் தேவை இருந்தா உனக்கு ஃபோன் பண்றோம்மா. மேடம் போலாமா? வரேன். வாங்க மாப்ள. நான் வரேங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரி, பாத்துக்கோங்க. வரேன். எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. திவ்யா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ பண்ணுவியா? சொல்லுங்கக்கா. எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல என் மாமனார் நிக்கிறாரு. அவரு ஜெயிக்க மாட்டாருக்கா, நான் ஜெயிக்க விட மாட்டேன். இந்த எலெக்ஷன்லயும் என் அப்பா தான் ஜெயிப்பாரு. உங்க மாமனாரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. எலெக்ஷன்ல உங்க அப்பாக்கு பதிலா நீ நில்லு திவ்யா. ஏற்கனவே மக்கள் மத்தியில உன் மேல நிறைய அனுதாபம் இருக்கு. வெற்றியும் என் மாமனாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. இதே நம்பிக்கையோட நீ ஓட்டு கேட்டு போன, உன் மேல அனுதாபப்பட்டு ஊரே உனக்கு ஓட்டு போடும். அதிக ஓட்டு வித்தியாசத்துல நீ ஈஸியா ஜெயிக்கலாம். இத்தனை வருஷம் அரசியல்ல கொடிக்கட்டி பறக்கிற என் மாமனார ஒரு சின்ன பொண்ணு தோக்கடிச்சிட்டான்னு ஊரெல்லாம் பேசுவாங்க. அந்த அவமானத்தை அவரால் தாங்கிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான்னு அவன் மேல கோவப்படுவாரு. அப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அதுக்கப்புறம் வெற்றி தனியால ஆயிடுவான். இதை விட உனக்கு நடந்த அநியாயத்துக்கு பெஸ்ட் ரிவெஞ்ச் இல்ல திவ்யா. அக்கா, தேங்க்யூ சோ மச்க்கா. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, இந்த எலெக்ஷன்ல நான் தான் கேண்டிடேட். நான் பாத்துக்கிறேன்க்கா. உனக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு திவ்யா. நீ தைரியமா இரு. இந்த எலெக்ஷன்ல மட்டும் என் மாமனார் தோத்துட்டாருனா அடுத்த எலெக்ஷன்ல இருந்து கட்சியிலையும் வீட்லயும் என் புருஷனோட ராஜ்யம் தான். நான் நினைச்ச மாதிரியே
அவரை எம்எல்ஏ ஆக்கிடுவேன். மேடம், முதல்ல நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்களே போங்க. இல்ல மேடம், நீங்க தான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் போறீங்க. நீங்க போங்க, நான் இங்கே நிக்கிறேன். டே வெற்றி, காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட தொடக்கமே மோதல் தான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை சினிமால பார்த்திருக்க? அப்படி இருந்தும் ஏன்டா இப்படி சொதப்புற? இப்ப மட்டும் சின்னதா ஒரு மோதல் நடந்திருந்தா ஒரு மாதிரி மிங்கிலா இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டடா. உனக்கும் காதலுக்கும் ராசியே இல்லடா. ஐயோ, சார், ஊர் ஜனங்கிட்ட உங்களை பற்றி தப்பா பேசி வச்சிருக்காங்க. சார், முனுசாமி எலெக்ஷன் நிற்கிறான். அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். அவன் நிறைய பிளான் போட்டிருக்கான் சார். அவனோட திட்டம்லாம் எனக்கு தெரியும். யார் நின்னாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், வாங்க. நாங்கள் வரோம் சார். அப்பா, அவங்களுக்கு முன்னாடியே நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட யோசனை கேட்டனா, எத்தனை வருஷமா நான் அரசியல்ல இருக்கேன். எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும், எப்ப யாரை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா வீட்டுல இருந்தா போதும். மாமா, அவர் இல்லாம எப்படி மாமா? அவன் வந்து ஓட்டு கேட்டு தான் நான் ஜெயிக்கணுமா? அப்படி ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லை. உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு பாத்தியா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ பண்ண இந்த கல்யாணம் தானே.